பாகிஸ்தான் அணி தன்னுடைய T20 உலகக்கணத்துக்கான வீரர்களுடைய பட்டியலை நேற்று மாலை நேரத்துல அறிவிச்சாங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, டீம் தங்களோட வேலையை செய்து கொண்டு தான் இருக்காங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. அதாவது கிரிக்கெட்டா இருக்கட்டும், அவங்களுடைய பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டு கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையா இருக்கட்டும், அவங்க அடுத்த கட்டம், அதாவது வேர்ல்ட் கப்ல விளையாடுறதுக்கான அத்தனை ஏற்பாடையும் செய்துதான் இருக்காங்க. ஆனா வெளி பக்கமா பார்த்தோம்னு சொன்னா, அந்த அரசியல் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லலாம். அவரு கட்டுப்பாட்டு தலைத்தலைவரும் அமைச்சரும் சொல்லியிருந்த ஒரு விஷயம், பிரதமர் முடிவு சொன்னால் நாங்க இதுல இருந்து விலக வேண்டும் மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா கட்டுப்பாட்டு சபை என்ற அடிப்படையில அணி வீரர்களுக்கான விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. இது சந்துரு கொஞ்சம் அணி அறிவிச்சது நேற்றைய தினம் அணி அறிவிப்பு நேற்று முன்தினம் அவர்கள் சொன்னிய விடயங்கள், ஆரம்பத்தில் சொன்னிய விடயங்கள் என்று பார்த்தால் ஒன்றுக்கு பின் முரணான ஒரு குழப்பம் உருவாயிருந்தது. ஆரம்பத்தில் பங்களாதேஷ் இவ்வாறு தடை செய்ய போகின்றதுமே கொதித்தெழுமி பாகிஸ்தான் சொன்னது, பங்களாதேஷ் இல்லாட்டி நாங்கள் இல்லை போக மாட்டோம் என்று சொன்னார்கள். அதன் பின்னர் கொஞ்சம் சைலன்ஸ் ஆயினார்கள், எந்த விதமான சத்தமும் என்று இருந்தார்கள். நேற்று முன்தினம் பங்களாதேஷ் நீக்கப்பட்டு ஸ்கொட்லாந்து அறிவிக்கப்பட்டதும் உடனடியாக பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை சொன்னார், இதெல்லாம் எங்களுடைய கையில இல்லை, அதெல்லாம் பிரதமர் பார்த்துக் கொள்வார் என்று ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தார்கள். எங்களுடைய உலக கிண்ணத்துக்கான சகல வேலைகளை நாங்கள் இடைநிறுத்தி விட்டோம். சரி, இடைநிறுத்தி விட்டோம், எதையும் செய்யவில்லை என்று சொன்னவர்கள் நேற்றைய தினம் அணியை அறிவிக்கின்றார்கள். இடைநிறுத்தி இருந்தால் அணியை அறிவித்திருக்க கூடாது, ஆனால் அணியை அறிவித்திருக்கின்றார்கள். யார் 15 பேர் விளையாடப் போகின்றார்கள் என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு குழப்ப நிலை. இப்ப பிரதமர் சரி நீங்கள் விளையாடுங்கள் என்பதை சொல்லிவிட்டு சத்தம் போடாமல் இருக்கின்றார்களா, அல்லது நாங்கள் வரப்போகின்றோமா வரம் இல்லையா, இதை உள்ளே வரப்போகின்றோம் என்று சொல்லிவிட்டு வெளியே இப்படி ஒரு படம் காட்டுகின்றார்களா, இப்படி ஒரு குழப்பமான நிலைமை மீண்டும் பாகிஸ்தான் இப்பொழுது தோற்றுவித்திருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் உலகக்கிண்ணம் ஒரு சலசலப்போடு தான் ஆரம்பமாக போன்றது. அதோட இப்ப பங்களாதேஷ் அணி சில இடங்கள்ல பேசப்படுறது, பங்களாதேஷ் அணியை மீண்டும் ஒரு முறை ICC கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குமா, அந்த அளவுக்கு பாகிஸ்தான் அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குமா அப்படின்ற மாதிரி பேசப்படுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது இப்போதைக்கு சாத்தியமாறதுக்கு வாய்ப்புகள். ஸ்கொட்லாந்து அணியை அறிவித்தாகிவிட்டது. ஸ்கொட்லாந்து நேற்றைய தினம் ஊடக அறிக்கை மூலமாக நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள், எங்களுக்கு இன்விடேஷன் கிடைத்திருக்கின்றது, நாங்கள் இதில் பங்கு பெற்றுகின்றோம் என்பதை அறிவித்து. எனவே அவர்களுடைய தயார்படுத்தல்களை மீண்டும் நீக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எனக்கு தெரிந்து பங்களாதேஷ் இனி உலக கிண்ணத்தில் இல்லை, இந்த முறை T20 உலக கிண்ணத்தில் நிச்சயமாக இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துவிடலாம். இதன் மூலமாக இனி என்ன பாதிப்புகள் பங்களாதேஷுக்கு வரப்போகின்றது என்பதை உலக கிண்ணத்தில் இவ்வளவு போட்டிகளையும் அவங்க விளையாட மாட்டாங்க. அதுக்கு உள்ள எந்த ICC இந்த போட்டிகளும் இல்லை. முடிஞ்சதுக்கு பிறகு விளையாட போற ICCயோட நேரடியான போட்டிகள்ல பங்களாதேஷுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள், என்னென்ன விஷயங்கள் இல்லாம போகும்? ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விடயம், அவங்கள விலை கொண்டதானே, அதுதான் தகவல் மூலமா வந்த விடயம். விசாரணை செய்யப்பட்டு இதில் அரசியல் தலையீடுகள் இருக்கின்றது, அரசாங்கம் அதாவது பங்களாதேஷ் அரசாங்கத்தின் முழுமையான தலையீட்டின் காரணமாகத்தான் பங்களாதேஷ் பங்கு பெற்றவில்லை, இது எப்படியுமே ஊர்ஜிதமாகும். வீரர்கள் விருப்பமாக இருந்திருக்கின்றார்கள். எனவே விசாரணைகள் மூலமாக அது தெரியவரமாக இருந்தால் உடனடியாக பங்களாதேஷ் அணி கிரிக்கெட் அணி சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் தடை செய்யப்படும். உங்களுக்கு இலங்கையில் நடைபெற்றது ஞாபகம் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் இது பேசப்பட்டு பாராளுமன்றத்தினூடாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கலைக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தம் ஒன்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்ட வேளையில் உடனடியாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை இலங்கையை தடை செய்தது. மீண்டும் அவற்றுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அரசாங்க தலையீடுகள் இல்லை என்பதை காட்டியதன் பின்னர் தான் அவர்களுக்கு விளையாடும் வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுது பங்களாதேஷுக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தென்படுகின்றன. அவ்வாறு வந்தால் அவர்களுக்கு கிரிக்கெட் போட்டிகளே இல்லை. அது இப்ப இலங்கைக்கு வழங்கியது போன்று கட்டுப்பாடுகளோடு சில போட்டிகளில் விளையாடலாம், சில போட்டிகளில் விளையாட முடியாது என்கின்ற தடை விதிக்கப்படும். அதே போன்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபையானது பங்களாதேஷ் வீரர்கள் வாழ்நாளில் இந்தியாவில் IPL போட்டிகளில் விளையாட முடியாது என்ற தடையை கொண்டு வரப்போவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிகின்றது. அதே போன்று பங்களாதேஷ் வீரர்கள் சர்வதேச ரீதியில் நடக்கின்ற லீக் போட்டிகள் இருக்கின்றது தானே, துபாயில் நடக்கும், ஆஸ்திரேலியாவில் நடக்கும், ஈவன் பாகிஸ்தானில் நடக்கும், அவற்றிற்கு விளையாட முடியாத நிலைமை ஒன்றும் உருவாக்கப்படலாம். 2 நாடுகள் பங்கு பெற்றுகின்ற போட்டிகளில் பங்களாதேஷ் விளையாட முடியாத நிலைமை ஏற்படும். அவ்வாறு ஏற்பட்டால் தரப்படுத்தல்களில் வீழ்ச்சி அடையும். மீண்டும் அவர்கள் உலகக்கிண்ண போட்டிகளுக்கு தெரிவுகான் போட்டிகள் மூலமாக வேண்டி வரும். அதே போன்று சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் வழங்கப்படுகின்ற அதிலையும் விளையாட முடியாது. தெரிவு செய்யப்பட்டால் அது இனி என்ன கட்டுப்பாட்டுக்கு அடிப்படையில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையானது இந்த விதிமுறைகளை வழங்கும் என்கின்ற அடிப்படையில் வரும். பாகிஸ்தான் ஒருவேளை விளையாடாமல் போனாலும் பாகிஸ்தானுக்கும் இதே போன்ற இதே நிலைமை ஒன்று உருவாகினால் எந்த கிரிக்கெட்டுமே இல்லை என்ற ஒரு நிலைமை ஒன்று உருவாகும். நீங்கள் உங்கள் நாட்டுக்குள் உங்கள் கழகமட்ட போட்டிகளில் மாத்திரம் விளையாடி கொண்டிருக்கலாம் என்கின்ற நிலைமை ஒன்று உருவாகும். எனவே அப்படி வருகின்ற வேளையில் இது மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். உண்மையில் இது
முதலாவது பெரிய அடி எங்கே விழும் என்றால் வீரர்களுக்கு. இது பெரிய ஒரு இழப்பாகிற போது, ஆனா பாகிஸ்தான் அணி இப்போ வீரர்களை அறிவிச்சது என்னமோ இதுக்கான ஒரு பச்சை லைட்டை போட்ட மாதிரி தான் இருக்கு. அவர்கள் பங்கு பெற்ற போகின்றார்கள் என்பதும் தெரிகின்றது. இன்னும் ஒரு விதமாக இது ஊடகங்கள் மூலமாக ஒரு விளையாட்டு நடைபெற்றிருக்கின்றதோ என்கின்றதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு குழப்பமா, அதாவது பாகிஸ்தான் வரமாட்டம் அல்லது நாங்கள் பிரதமரின் முடிவுக்காக பார்த்திருக்கின்றோம் என்று பார்த்ததும் பாகிஸ்தானுக்கு என்ன விளைவுகள் உருவாகும் என்பதை ஊடகங்கள் கொண்டு வந்தன. நேற்று ஒரு பாகிஸ்தானுடைய விளையாட்டு தொலைக்காட்சியை பார்க்கும்போது சும்மா என்னதான் அவங்க பேசிக் கொள்றாங்க அவங்களோட ஊடகங்கள்னு சொல்லி பார்க்கும்போது, பாகிஸ்தான் அணி இதுல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்க பயிற்சியில இருக்காங்க, பாகிஸ்தான் அணியினுடைய தலைமைத்துவம் அணி வீரர்களுடைய விஷயங்கள் பற்றி தான் பேசியிருக்காங்க. இதுல பாகிஸ்தான் அணி விளையாட மாட்டாங்கன்றதுல எங்கேயும் அவங்க பேசல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அங்க பேசாம சர்வதேச ஊடகங்கள், நம்ம சார்ந்த ஊடகங்கள் தான் இதை பேச. இதில் குறிப்பாக முக்கியமாக இந்திய ஊடகம் எதுவுமே பேசலாம். பாகிஸ்தான் விளையாடாவிட்டால் என்ன பாதிப்புகள் வரும் என்றதை முதலில் வெளிக்கொண்டு வந்தது. ஒருவேளை நான் ஒரு ஐடியா வந்து எனக்கு, ஒருவேளை நாங்க பாகிஸ்தான் விளையாட மாட்டதுன்னு சொல்லி நாங்க தான் சொல்லிட்டு அவங்களுக்கே அது தெரியும் போது அவங்களோட மீடியால எதுவுமே அப்படி பண்ண ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். நேற்று முன்தினம் அவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தலைவரும் நாங்கள் விளையாட மாட்டோம் என்பதை சொல்லவில்லை. இது தொடர்பில் பிரதமர் முடிவெடுப்பார் அப்படின்றதான் சொல்லிருக்காங்க. முடிவெடுப்பான்னு சொல்லும் போது இது ஒரு அரசியல் தலையீடு மாதிரி இருக்காதா? இது அரசியல் தலையீடு தான். ஆனால் இப்படி ஒன்று இருக்கின்றதானே, ஒரு நாடு சில நாட்டுக்கான சட்டங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இந்தியாவில் போட்டிகள் நடக்க வேண்டுமாக இருந்தால் இந்திய அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும். இந்தியா அணி விளையாட வேண்டும் என்றால் இந்திய அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும். இலங்கை விளையாட வேண்டுமாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் அனுமதி வேண்டும். அதற்கான விட்டுக் கொடுப்புகளை சர்வதேச கிரிக்கெட் பேரவை செய்கின்றது. ஆனால் அணியை மாற்றுவது, வீரர்களை மாற்றுவது, கிரிக்கெட் நிர்வாகத்தை மாற்றுவது, இதில் அரசாங்கங்கள் தலையிட்டால் இது அரசியல் தலையீடாக எடுத்துக்கொள்ளப்படும். அந்தந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைகள் சில வளைவு நெளிவு சுழிவுகளுக்குள் ஊடாக பயணிக்கும். அரசாங்கங்களுக்கு ஏற்ற மாதிரி நாட்டின் கட்டுப்பாடு அனுமதிக்காக சில விஷயங்களை இலங்கையின் அரசியல் ஜாப் என்றது ஒன்று இருக்கும், கிரிக்கெட் ஜாப் என்றது நம்ம இவை இணைந்து பயணிக்கக்கூடிய மாதிரி. இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை வீரர்களை, அதாவது விளையாட்டு அமைச்சுக்கு அனுப்பும், விளையாட்டு அமைச்சு அதை அனுமதியோட அவங்களை திரும்ப அனுப்புவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள். இந்தியா இப்பொழுது மீண்டும் ஒரு முறை வெளுத்து வாங்கி இருக்கிறது. அப்பா தூக்கி கொடுத்துருங்கப்பா, இந்த வேர்ல்ட் கப் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, T20 வேர்ல்ட் கப்பே தேவையில்ல. இப்ப நேற்று அபிஷேக் சர்மாவின் நெருப்படி, அதே போன்று சூர்யாவின் அதிரடி. நாங்கள் கடந்த போட்டியிலும் சொல்லியிருந்தோம், சூரியகுமார் யாதவ் மீண்டும் ஃபோமுக்கு வந்திருப்பது என்பது இந்தியாவுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம். அதே போன்று நேற்று இஷான் கிஷன் நேற்று முன்தினம் அடித்தது சந்திர 3 ஓவரில் 50 ஓட்டங்கள், 14 பந்துகளில் அபிஷேக் சர்மா 50 ஓட்டங்கள். யுவராஜ் சிங் தான் அபிஷேக் சர்மாவின் குருநாதர், அது தெரியும் எல்லோருக்குமே. யுவராஜ் சிங் 12 பந்துகளில் 50 ஓட்டங்களை பெற்று தான் அந்த 6 6 எல்லாம் அடித்த போட்டியில் சாதனை படைத்தார். வேகமான 50 ஓட்டங்கள் T20 போட்டிகளில் 9 பந்துகளில் அடிக்கப்பட்டிருக்கின்றன. யுவராஜ் சிங் முக்கியமான நல்ல போட்டிகள்னு பார்த்தா யுவராஜ் சிங் 12 போட்டிகள், அபிஷேக் சர்மா 14 போட்டிகளில் அடித்தனர். 14 பந்துகளில் 50 ஓட்டங்கள், 150 ஓட்டங்கள் வெறும் 10 ஓவர்களில் இருந்தா என்ன அடி! இன்னும் 10 ஓவர் இருக்கு முழுசா. இன்னும் கொடுமை. நீங்க கடந்த போட்டியில நீங்க சொன்னீங்க தானே, 208 250 அடிச்சாலும் இந்தியா திரத்தி அடிக்கும், 300 அடிச்சாலும் திரத்தி அடிக்கும். இப்ப 10 ஓவர்ல 180ன்னா 20 ஓவர்ல 300. இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னு தெரியுமா? எவ்வளவு ஓட்ட எண்ணிக்கையை நீங்க நிர்ணயிச்சாலும் அதை துரத்தி அடிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க. அதுக்கு அவங்க தயாராகிடுவாங்க. 250 சொன்னாலும் அதுக்கு ஒரு மாதிரி விளையாடுவாங்க, 300 சொன்னா அதுக்கு ஒரு மாதிரி விளையாடுவாங்க. அந்த எது இலக்கோ அந்த இலக்க முதல் பந்துல இருந்து நீங்க பார்க்கலாம். அது எங்க தடக்கி விழுதோ அதோட அது முடிஞ்சது. ஆனா அந்த இலக்குக்கு ஆரம்பத்துல இருந்து கொண்டு போவோம். இது இந்தியாவில மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியாட்ட இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம். நிச்சயமா இருக்கு. ஆஸ்திரேலியாட்ட இருக்கு, அதோட இங்கிலாந்துட்ட இருக்கு. நான் இந்த அணிகள்கிட்ட பார்த்திருக்கேன். அதோட இலங்கைட்டையும் அது இருக்கு. இலங்கைட்டையும் அது செய்யறல. இலங்கையிட அந்த ஜெயசூரிய, சங்கக்கார, மஹேல, மாவனத்தபத்து, இந்த மாதிரியான அந்த வீரர்கள் ஆரம்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 300 அவன் முதலாவது பந்துலயே அவங்க எப்படி விளையாடுவாங்கன்றது அந்த நம்ம பாக்குற ரசிகர்களுக்கே தெரியும். இல்ல அது இது இங்க சொன்னோன்னே நல்ல உதாரணம் வரும். மாவனத்தை பத்தி அடிகாரன் இல்ல, ஜெயசூரிய அடிகாரன். மாவனத்தை பத்தி ஜெயசூரியன் வந்ததும் மாவன் ஓடி தட்டி ஓடுவார், ஜெயசூரிய வெள்ளு ரமேஷ் கல்வித்தாரன ஜெயசூரிய விளையாட கேம். நான் அந்த 96ஆம் ஆண்டு உலகக்கிணத்தை பற்றி பேசுகின்ற இணைப்பாட்டம் 50 இருக்கு, 4 ஓட்டங்கள் கல்வித்தாரனுக்கு, ரமேஷ் கல்வித்தாரனுக்கு. ஜெயசூரியங்களை அரைச்சதும் பூர்த்தி செய்வார். அவ்வளவுதான். அடி ஒரு பக்கம் அடியா இருக்கும், மறுபக்கத்தில் பிடித்து கொடுப்பார்கள். சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு
ஆரம்ப துடுப்பாட்டத்தை நான் இந்தியாவில் பார்த்துருக்கேன். சச்சின், கங்குலி ம். இவங்க வந்தா தெரியும். ஓகே 300 ஓட்டம் முதலாவது 2வது பந்திலே தெரியும். எப்பொழுதுமே டிராவிட் அடிக்கிறேன்னு சொன்னார்கள். டிராவிட் இந்த சகல அடிக்குள்ளையும் முக்கியமா இருப்பார். இல்ல நேற்று அது நடந்தது. சஞ்சு சாம்சன் முதல் பந்திலே ஆட்டம் இழந்தார். ஆனால் அதுக்கு பிறகு நேற்று நான் நினைத்தேன் ஒருவர் நின்று கொடுத்து அடிப்பாங்கண்டு. ஆனா அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷனும் அடி இஷான் கிஷன் நெருப்பு. அவருடைய அடிகள் நேற்று அதை ஏதோ துரதிஷ்டம் அவர் அடிச்சது ஆட்டம் இழந்தது. இல்லாவிட்டா சில 5 ஓவர் 6 ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சிருக்கு 2 பேரும். ஓகே நேற்றைய நாள்ல அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லணும். பும்ரா நேற்று வந்தார். பும்ரா வந்தவர்களே 3 விக்கெட்டுகள். அவருடைய பந்து வீச்சு நெருப்பாகியது. நியூசிலாந்து கட்டுப்படுத்தப்படுவதற்கு அது காரணமாக அமைந்தது. அந்த உலகக்கிண்ணம் பக்கத்தில் வருகின்ற வேளையில் அப்படியே அணியை கொண்டு வந்து அப்படியே சரியா கொண்டு வந்து எல்லாத்தையும் அந்த கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லவே அப்படி சரியா அப்படி வந்து சேர்ந்து கொண்டிருக்கணும். 1-2 பேர் வெளியே இருக்கிறாங்க. இன்ஜர்ட்ஸ்லேருந்து அவங்களும் வந்தாங்கண்டா. வேர்ல்ட் கப் அவ்வளவுதான். அதை பற்றி பேசுறதுக்கு இல்லைன்ற மாதிரி இருக்கு. எனவே சரி, இப்போ ஓரளவுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. பார்க்கலாம். இன்னும் பெரிய நாட்கள் இல்லை. இன்றைக்கு 26ஆம் தேதி 7ஆம் தேதி போட்டிகள் ஆரம்பிக்குது. இந்த போட்டிகள் ஆரம்பிக்கப்படும் போது இன்னும் பல விஷயங்கள் இன்னும் இந்த கிழமைக்குள்ளே இன்னும் சில விஷயங்கள் புது விஷயங்கள் வரலாம். அடுத்த போட்டி நாளைக்கு நடக்க போது இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி, அதாவது ஒரு நாள் போட்டியினுடைய இறுதிப் போட்டி ஏற்கனவே கொண்டு இருக்காங்க. நாளைய போட்டி இலங்கை அணிக்கு மிக மிக முக்கியமான போட்டி. அதே போல இங்கிலாந்துக்கும் முக்கியமான போட்டி தான். யார் வென்று காட்டுறாங்களோ இங்கிலாந்துடைய ஒரு தடுமாற்றம் தெரிகின்றது. எனவே இந்த தடுமாற்றம் இங்கிலாந்திற்கு உலக கிண்ணத்தில் தடுமாற்றமாக மாறும். எனவே அதை சரி செய்ய போகின்றார்களா? ஆனால் இலங்கை அணி அந்த தடுமாற்றத்தை பாய்த்து கொண்டு வெற்றி பெற்று நாங்கள் பலமாக இருக்கின்றார்களா என்பதை வழிகாட்ட வேண்டும். இங்கிலாந்து அணியின் தலைவர் நசர் குசைன் இலங்கை அணியை இந்த முறை கவனியுங்கள் என்ற ஒரு கவனிக்கக்கூடிய நிலைக்கு இலங்கை பலமான அணி. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்தை பற்றி பேசுகின்றீர்கள், பாகிஸ்தானை பற்றி பேசுகின்றீர்கள். ஆனால் இந்த முறை இலங்கை அணி செய்யும், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று நசார் குசைன் சொல்லி இருக்கின்றார் என்பது இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே இலங்கை அணியினுடைய முன்னேற்றம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள. எனவே இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த T20 உலகக்கிண்ண போட்டியில் இருக்கும். நாளைய போட்டியை வெற்றி பெற்றால் இலங்கை அணி ஒரு 20-30% மேலே போக வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த T20 போட்டிகள் 3 இருக்கு. அதுக்கு பிறகு கண்டில் நடக்க போகுது பல்லேகலையில. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ச்சியா விளையாட்டு செய்திகள் மழையா பொழியும். ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நிறைய நாளா சொல்றதே இல்லை. நாங்க சொல்றதுல என்ன, நாங்க கிரிக்கெட்டை பற்றி விளையாட்டு பற்றி கதைக்கு வலிக்கிட்டு அதெல்லாம் மறந்துட்டோம். முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.